ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்சசி சேனல். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரீ ரோசஸோட அவங்க என்ன நினைக்கிறாங்க இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னங்கிறத தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நான் இவங்களை தேடி தான் வருவேன். வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுபடி நானும் கேட்டு நடந்தேன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சரி அவங்கள பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா தோசையை சுட்டு போட்டிருக்கா. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி. ஆனால் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாசத்துக்கு வந்து குறைவில்லாமல் இருக்கும். பக்கத்தில் அண்ணியாரும் இருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் விளாகில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. அவள் என்ன பேசுகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். அவள் பேசுவா, நான் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சசி என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது படிக்கிறப்போ மீட் பண்ணி பார்த்து 1ஆவதுலேருந்து +2 வரைக்குமே எல்லாம் ஒட்டுக்காக படிச்சு இது பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு வந்துங்கிறா மீட் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துங்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எப்பயுமே சண்டை, சின்ன சண்டை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார சண்டை வர சகஜம். சின்ன சண்டையை வந்தாலையும் அதனாலையும் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டால் கொஞ்ச நேரம் சேர்ந்துக்குவோங்க. பிரியக்கூடாது, சண்டை போட்டாலையும் பிரியக்கூடாது. ஆக்சுவலி எங்களை பிரிக்கிறதுக்காக நிறைய சதிவேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் வரைக்குமே. சண்டை போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உடனே பேசிடணும்னா பார்த்தீங்கன்னா அதே ஒரு நம்மளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதே ஒரு இன்னும் ஒரு பெரிய டென்ஷனாகிற மாதிரி இருக்கும், கனமாகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே டென்ஷன் இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு உள்ளே போயிட்டாவே டென்ஷனு. அதுக்கு மேலே அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு புது ஒரு உறவு வருது, சரிங்களா? அந்த உறவு வந்து அந்த உறவும் பார்த்தீங்கன்னா எதனா டென்ஷன் ஆகி சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார உங்களுக்கே தெரியும், சின்ன சண்டை வர்றது சகஜம்தான். அது மனஸ்தாபம் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் பேசாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேசிடணும். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மன அழுத்தம் மாதிரி ஆயிடும், சரிங்களா? அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும், ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளாரையும் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். ஏற்றத்தாழ்வு, ஆம்பளை பொம்பளை அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இது பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படி தான், அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகிறதா. சாகிற வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணலாம். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். அது வந்து பெரிய பொக்கிஷம். விட்டு கொடுக்குறது வந்து பெரிய பொக்கிஷம், சரிங்களா? அதாவது சாலா லோகநாதன் காதல் கோட்டை வந்து கூடி சீக்கிரம் உதயமாகும். அந்த வீடியோவும் பிளாகாக வரும், சரிங்களா? ஓகேங்களா? வெக்கப்படுறா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஹவுஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனதுக்கு ஒன்றே பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டூர் போடுறேன், ஓகேவா? பாவம் புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கஷ்டம்லாம் படலப்பா. என்ன கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வேலை செய்ய வச்சா காசு 400-500 சம்பளம் தரணுமே, அந்த சம்பளம் எனக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் வேலை செய்யறவங்களும் அவங்களும் ஒரு மனுஷன் தான். நாமளும் ஒரு மனுஷன், நம்மள மாதிரி அவங்களும் மனுஷன் தான். இப்போ அவங்க செய்யும்போது நம்மளால செய்ய முடியாதாப்பா, சொல்லுங்க? அவங்க செய்யும்போது நம்மளால செய்ய முடியாதா? நம்மளும் மனுஷன் தான், அவங்களும் மனுஷன் தான். அவங்களும் மனுஷன் தான். அவங்களுக்கு 2 கை 2 கால், அதே மாதிரி நம்மளுக்கு 2 கை 2 கால் தான். 2 வாய் இல்லை, எங்கள் சாலா உங்களுக்கு 2 வாய். அதனால் அவங்க செய்யும்போது நம்மளால செய்ய முடியாதா? நாமளும் அதாவது இப்போ இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, இந்த இன்ஜினியரு, இந்த எப்படி சொல்கிறது, அது மாதிரி வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை வீடு கட்டுறாங்க, இப்போ சராசரி எடுத்துக்காங்க. ஒரு வீடு கட்டி ஆரம்பித்தா 1 வருஷம் கட்டுறாங்க ஒரு வீடு. இன்னும் 6 மாதம்னா 1 வருஷம். கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் கட்டினாங்கன்னா 6-7 மாதத்தில் கட்டி முடிச்சுட்டு போகிறாங்க. அதே ஒரு கூலிக்கு இது பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினா அதே 1 வருஷம் 1.5 வருஷம். சிம்பிளாக கட்டினா 6 மாதம் 1 வருஷம். 6 மாதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மாதம் 7 மாதம் சிம்பிளாக கட்டினா. பிரம்மாண்டமாக கட்டினா அதாவது டிசைனிங்கு இன்னும் மேலே
ரூம் அது 2 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் அப்படி போட்டாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். எத்தனை ஒரு நாளைக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுள் சமம். மேலே சாரத்தை மேலே நிச்சுன்னு 3 ரேக்கு 4 ரேக்கு சாரத்தை மேலே நிச்சுன்னு கட்டின்னு வேலை செஞ்சுன்னு இது பண்ணுறாங்க. உயிரை கூட பணைய வச்சு செய்கிறாங்கன்றாங்க. அப்படி அவங்க செய்யும்போது சிம்பிள். இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன அவ்வளோ தூக்க முடியாது, தூக்கிறது ஒன்றும் இல்லை. இன்னும் நம்மளால செய்ய முடிஞ்ச வேலையை செஞ்சால் போதும். அவங்கள அவ்வளோ ஹைட்டில் நிச்சுன்னு செய்கிறாங்க பில்டிங் மேலே. நம்ம ரொம்ப அதிகமாக தூக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்மளால முடிஞ்சதே நம்ம வீட்டுக்கு நாம் செய்யாமல் யார் செய்வாங்க? ஆக மொத்தத்துல என் ஃப்ரெண்டு சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டிட தொழிலாளிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான அவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல வரான். ஏன்னா அவங்க வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம சாரத்துலயும் தொங்கிட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரம் பேசுறீங்க. உயிருக்கே பாத்தீங்கன்னா மேலே அதாவது 3 அடுக்கு 4 அடுக்குலாம் மேலே ஏறி நிச்சு அவங்க சாரம் கட்டி சாரத்து மேலே நீங்கள் ஊசலாடும் அவங்க உயிர்ப்பாங்க. மேலே நிச்சிருப்பாங்க. மேலே நிச்சு இது பண்ணி வேலை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணணும். அவங்களுக்கும் கொண்டாடி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. மேலே ஏறி நிச்சு எவ்வளோ கஷ்டம். சப்போஸ் நம்ம ஒரு நாள் அதாவது நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வேறு வந்துன்னுது, ஐயோ சாமி அப்படின்ற அப்பாடான்ற மாதிரி ஆகுது. அவங்களாம் எத்தனை வீடு கட்டுறாங்க, எத்தனை இடத்துக்கு போய் வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி. சப்போஸ் என்னோட வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுற மேஸ்திரி கிட்ட, அதாவது மேஸ்திரி கிட்ட யாருமே பேரம் பேசாதீங்க. அவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான் அவங்க கேக்குறாங்க. சரிங்களா? பேரம் பேசாம அவங்க கேட்கறது நீங்க குறைச்சி என்ன கேளுங்க, கண்டிப்பா அவங்க பண்ணி தருவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நீங்களும் அந்த வீடு கட்டி போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்களும் சந்தோஷமா வாழணும். அதனால நான் சொல்ல வரேன், கட்டிட தொழிலாளிகளுக்கு மதிப்பு கொடுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா அவங்க சொம்பளெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பழைய வாட்டர் பாட்டில் நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப யூடியூபர் யூடியூபர் சசியை தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த வேலை செஞ்சிருக்கேன். சரிங்களா? அந்த வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில தண்ணி கேட்கும் போது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்போம். இருடி தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அந்த தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழுக்கு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அவங்க ஏதோ ரிச்சானவங்க மாதிரி நம்ம அந்த கட்டிட வேலைக்கு போயிட்டு நம்ம கேவல மாதிரியும் சில பேர் ட்ரீட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணாதுங்க. அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் மனுஷனாக மதிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. அவங்கள ஏன் ஒரு மாதிரி தரமற்ற மாதிரி சில பேர் எல்லாரும் சொல்ல வரல, ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நானே அதை ஆக்சுவலி நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், கட்டிட தொழிலாளியை சரி இல்லை மற்றவங்க நம்ம கார்பரேஷன் வேலை செய்யணும் அவங்களால அவங்க ஒரு நாள் குப்பை எடுக்கலாம் நம்ம நாரி போயிடும் நம்ம பழப்பு. அவங்களால பேரம் பேசுவோம். அவங்களால முடிஞ்சது நம்மளால கொடுக்க முடியறது கண்டிப்பா 10 ரூபா 5 ரூபா கொடுங்க, டீயா சாப்பிடுவாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு நம்ம ட்ரைனேஜ் நம்மளால சுத்தம் பண்ண முடியாது, அடுத்தவங்க சுத்தம் பண்ணி இது பண்றாங்க. அவங்களாம் கடவுள் சமம் தானே சொல்லுங்க. நம்ம ட்ரைனேஜை நம்மளால கிளீன் பண்ண முடியல இறங்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் கீழே இறங்கி அவங்களாம் நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வயசானவங்க பொம்பளைங்களும் வராங்க, வயசான பொம்பளைங்க வராங்க, வயசான ஆம்பளைங்களும் வராங்க, அந்த வேலை செய்கிறாங்கன்றாங்க. அவங்களாம் நம்மளுக்கு பெரியவங்க தானே. அந்த மாதிரி யாருமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது, யாரும் ஏளனமாக நினைக்கக்கூடாது, யாரும் கேவலமாக இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பணம் வந்துருச்சுன்னு ஆடவும் கூடாது, இல்லைன்னு சொல்லி வாடவும் கூடாது நண்பர்களே. சரிங்களா? அந்த மாதிரி நான் இப்போ எங்களுதே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிமட்டமே பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மேஸ்திரிங்களால தான் ஒரு பில்டிங்கே எழுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரிங்க வேலை முடிஞ்சால் தான் மேக்கப் பண்ணுற வேலையே. புரியுதுங்களா? செவுரு அதாவது கீழே பேஸ்மெண்ட் போகிறதுலேருந்து மேலே காங்கிரீட் போட்டு இது பண்ணுற வரைக்கும் அதுக்கு மேலே இவங்க மேஸ்திரிங்க தான் ஃபஸ்ட்டு. மேஸ்திரிங்க முடித்தா தான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதோ, டிசைன் கொடுக்குறதோ, பெயிண்ட் அடிக்கிறதோ, பட்டி பார்க்குறதோ, பெயிண்ட் அதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டுறதோ ஃபஸ்ட்டு மேஸ்திரிங்க தான். அவங்க தான் அவங்க 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 அவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம வீடு கட்டினாலும் மேக்கப் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்க தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாங்கள் சொல்ல வந்தது என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த தொழில்